அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது கே.எஸ். பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 50. வேலை வாங்கும் முதலாளி. தன்னிடம் வேலைக்கு வரும் வேலைக்காரர்கள் அனைவரையுமே முட்டாள்கள் என்று கருதியே எதையும் விபரமாக எடுத்து சொல்லி அனுப்புவார் இந்த முதலாளி. ஒரு சமயம் அவர் தன் வேலையாள் ஒருவனை அழைத்து, "நான் சொல்வதை மட்டும் நீ செய்தால் போதும், மற்றதை செய்யாதே" என்று கண்டிப்பாய் சொல்லி அனுப்பினார். அன்று மாலை குழாயிலிருந்து குடிநீர் கொண்டு வர குடத்தை கொடுத்தனுப்பினார். குடத்தை நன்றாக விளக்கி உள்ளேயும் கை போட்டு நன்றாக கழுவணும். பிறகு குழாய்க்கு நேராக குடத்தை வைக்கணும். நீர் நிரம்பியதும் குடத்தை எடுத்து வரணும் என்றெல்லாம் சொல்லி அனுப்பினார். அப்படியே அவன் குடத்துடன் சென்றான். குடத்தை விளக்கினான், கழுவினான். குழாய் அடியிலே குடத்தை வைத்துவிட்டு நின்று கொண்டிருந்தான். வெகு நேரமாகியும் குடிநீர் கொண்டு வர சென்றவனை காணவில்லை. முதலாளி வெளியே வந்து எட்டி பார்த்தார். "டேய், அங்கே என்ன செய்கிறாய்? இன்னும் தண்ணீர் வரவில்லையா?" என்று கேட்டார். "இல்லை எசமான், தண்ணீர் நன்றாகத்தான் வருகிறது. குழாய்க்கு நேராகத்தான் குடத்தை வைத்திருக்கிறேன். இன்னும் நிரம்பவில்லை" என்று சொன்னான் அந்த வேலையாள். "ஏன் அப்படி?" என்று குழாய்க்கு சென்று பார்த்தபோது அவன் குடத்தை தலைகீழாக கவிழ்த்து வைத்திருந்தான். அதை முதலாளி நிமிர்த்து வைத்ததும் குடம் நிறைந்தது. வேலையாள் சொன்னான், "தாங்கள் இதை சொல்லவில்லையே எசமான்" என்று. வேலையாள் முட்டாள் என்று நடத்துவதால் முதலாளிகளுக்கும் சில சமயத்தில் புத்தி குறைவு நேர்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.